நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் பிரகாரம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி, ஒரு கிரகமும் ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கர்மாவை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் நம்மளுடைய 30,000 ஜாதகம் பார்த்த 18 வருட அனுபவத்தை நம்ம யூஸ் பண்ணி மிகைப்படுத்தாமல் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, செப்டம்பர் 2026 பிறக்கும் பொழுது தனுசு ராசிக்கு ராசி அதிபதியாகிய குருவே 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி சனி 4ஆம் இடத்திலும், ராகு 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். இப்போ ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் மாதத்தின் இறுதியில், அதாவது 3வது வாரம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது 8ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேருவது அருமை. ஸோ ராஜயோகாதிபதி வந்து குருவோட சேரும் பொழுது, ராசி அதிபதியோட சேரும் பொழுது சில வரவேண்டிய சில பணங்கள், சைடு இன்கம், ஷேர் மார்க்கெட், லாட்ரி, உயில் மூலமாக வரக்கூடியது, மனைவினா கணவனா மனைவி மூலமாக வரக்கூடிய அது மாதிரி சில சொத்துக்கள், சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலம் டிராவலிங், இது மாதிரி சில சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதியில் வருது, நல்லதாக இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணணும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சூரிய புதன் கேது இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பூர்வீக சொத்துக்கு நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு சில பாக்கியங்கள் வரக்கூடிய இது உண்டு. அப்பாவு மூலமாக வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்தில் ஒரு சுப செலவுகள் செய்தாலும் ஒரு மனசுக்கு இதமான ஒரு செல்வ சேர்க்கையை வாங்குற மாதிரி, ஒரு ஜுவல்ஸ் வாங்குற மாதிரி, ஒரு நகை வாங்குற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வேலை, தொழில் அது மாதிரி விஷயத்தில் ஒன்றுமே ஒரு மாதிரியான விஷயம் கொடுக்க தான் செய்கிறார். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி உச்சம் பெற்று ராஜயோகாதிபதி செவ்வையோட சேருவது இந்த மாதத்தின் இறுதியில் நல்லா இருக்கு. ஸோ முதல் 2-3 வீக் சுமாரான பலன்களும், 3rd வீக்லேருந்து நல்ல பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிமாநிலம், நல்ல மாற்றங்கள், இது ஷேரு அது மாதிரி விஷயத்தில் நல்லா இருக்குது. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி வருவது. ஸோ ஏதோ நம்மளுடைய பூர்வீக சொத்தை லிக்விடேட் பண்ணி நல்ல லாபங்கள் பெறுவது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா பண்ணுறது, கடன் வாங்கி லாபங்கள் பெறுவது, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இது மாதிரி பல நல்ல விஷயங்கள், கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வருவது, இது மாதிரி பல நல்ல விஷயங்களை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய இது கண்டிப்பாக உண்டு. ஸோ மாத கிரகமும் நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க, ஆண்டு கிரகங்களும் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க. ஸோ இதுவரை கடந்த 3 மாதமாக கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அது மாதிரி போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் அந்த கோபதாபங்கள்லாம் தணிஞ்சு ஒரு நல்ல பாசிட்டிவான எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக செப்டம்பர் 2026 நல்லாவே இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் அந்தந்த நேரத்தில் அதது செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து காத்திருந்து செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் செப்டம்பர் மாதத்தில் சிலதெல்லாம் பாசிட்டிவாக முடிஞ்சது. நம்ம எதிர்பார்க்காத சில நன்மைகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் சில வர்த்தகம் பண்ணுறவங்க, ட்ராவலிங் ஜாபில் இருக்கிறவங்க, கூட்டு தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் அது மாதிரி பல பேர் சேர்ந்து செய்கிறவங்க, ஃபினான்ஷியல் லைனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து செப்டம்பர் மாதம் இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை போட்டு உங்கள் ஜாதகம் எப்படி வருது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து மூல நட்சத்திரமா, பூரண நட்சத்திரமா, உத்திராட நட்சத்திரமா, இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எப்படி இப்போ ஸ்தானபலத்தோடு இருக்குது, திக்பலம் திருக்பலம் இதெல்லாம் எப்படி இருக்குது, எது மாதிரி அமைப்புகள் வந்து ஃப்யூச்சரில் நல்ல பாசிட்டிவான அஃபெக்ட் கொடுக்கும், எந்த துறை உங்களுக்கு உகந்த துறை, எதை மாற முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது,
எந்த நேரத்தில் இடம் மாறலாம். இப்போ படித்து முடித்தவங்களா பார்த்தீங்கன்னா உடனே நம்ம அடுத்தது மேலே படிக்கலாமா அல்லது வேலைக்கு போகலாமா, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமாக எப்படி, அது மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தேர்ந்தெடுக்கணுமோ, எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு நன்றாக இருக்குதுங்கிறது தெரிஞ்சு கொண்டு தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற நேரத்தில் செய்து சமய விரயங்கள், நிதி செலவுகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் கண்டிப்பாக மேன்மையாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது நம்ம எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குது, இப்போ ப்ரெசண்ட் எப்படி போகுது, ஃப்யூச்சர் என்ன பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம எது மாதிரி டிசிஷன் எடுக்கிறது நல்லது, எது நமக்கு எப்போ நடக்கும், எதை நம்ம செலக்ட் பண்ணலாம், வெளிநாடு இருக்கிறவங்க உள்நாடு திரும்ப முடியுமா, வெளிநாடுக்கு போகலாமா, நம்மளுடைய கர்மா எப்படி காட்டுது, கரியரில் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, நம்மளுடைய தசாபுக்திகள் பிராப்தங்கள் எப்படி இருக்குது, எப்போ பெஸ்ட்டு, எப்போ வரப்போகுது, எப்போ கடன் அடையும், எப்போ நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸு அது மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகும், நமக்கு என்ன இப்போ ஒரு பாதரிங்காக இருக்கோ அந்த பாதரிங்கோட முடிவு டைம் என்ன, எதனால் நமக்கு இது மாதிரி விஷயங்கள் வருது, எந்த மாதிரி பேட்டர்ன் நம்மளுக்கு போயிட்டுருக்கு, அந்த பேட்டர்ன் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட லக்னம் ராசி இருக்கக்கூடிய 9 கிரகத்தின் ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலம் வைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தசா புக்தி அந்தரம் இந்த மூணையுமே நம்ம ஒன்றுக்கு ஒன்றா பார்த்து, தசைங்கிறது 10-12 வருஷம் 18 வருஷம்தான் இருக்குங்க, புக்திங்கிறது 3 வருடம், அந்தரங்கிறது 5-6 மாதம், சூக்ஷம்ங்கிறது வாரக்கணக்கில் எடுத்து எந்தெந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யலாம், எது எதிர்பார்க்கலாம், நம்மளுடைய முயற்சிகள் வீணாகாமல் அதில் ஓரளவுக்கு நல்ல பிராப்தங்களோட நல்ல ஒரு பலன் பெறுவதற்கு எது மாதிரி அமைப்புகள் செய்வது நல்லது, நமக்கு கிளாரிட்டி இல்லாத சில விஷயங்களில் எப்படி கிளாரிட்டி எடுத்துக்கலாம், எது மாதிரி சாய்ஸஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒன்றுமே நம்மளுடைய லைஃப்பை கூகுள் மேப்போல் நம்மளுடைய பாத் என்னங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக், அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம போகும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்களாக போகாமல் நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு நம்மளுடைய கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்குது, இப்போ தசாபுக்திகள் அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளுடைய லக்னத்துக்கு ராசியான யோகமான கிரகங்கள் என்ன, எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, எது நமக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத முதலே தெரிஞ்சிட்டோம்னா அதுவும் பாஸ்டில் இது மாதிரி அவங்க சொன்ன டைம்லாம் மேட்ச் ஆகுதா சிங்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான செயல் திட்டங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள், அதுக்கு தேவையான சரியான நேரங்களில் சரியான விஷயங்களை செய்து அவசரப்பட்டு செய்து அதற்கு வேணுங்கிற வீண் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் ஒளித்தத்துவ அடிப்படையில் ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு இந்தந்த இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது எது மாதிரி ஒரு கர்ம தாக்கத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம எதையும் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அதிலெல்லாம் போகாமல் துல்லியமான மிகைப்படுத்தாத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, செப்டம்பர் 2026 வரும்பொழுது ஆண்டு கிரகமாகிய ராசி அதிபதியே 3ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். எந்த ஒரு மாற்றமும் செப்டம்பர் மாதம் இல்லை. பட் என்ன நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா, சுக்கிரன்கிற ஒரு மிகவும் யோகமான ஒரு கிரகம் மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு மிகவும் அருமையான ஒரு விஷயம். ஸோ வேலை தொழில் அது மாதிரி நல்ல விஷயங்கள், ஸ்டேட்டஸில் நல்ல டெவலப்மெண்ட்டு, வேலையில் முன்னேற்றம், தொழிலில் அபிவிருத்தி, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் முதல் 8ல் இருந்தாலும் 9ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 15க்கு மேலே வரார், அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி செவ்வாய் பாருங்க, மாதத்தின் இறுதியில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல உங்களுக்கு சில ஃபேமிலியில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன், பங்குதாரர்கள் நண்பர்களுக்குள்ளேயே கொஞ்சம் டென்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனாலும் பயப்படுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ஏன்னா குருவோட தான் சேர்றதுனால ஒன்றும் தவறான அமைப்புகள் இல்லை. ரியல் எஸ்டேட் அது மாதிரி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க, தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பங்குதாரர் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு, ஃபண்டிங் கிடைக்கிறது,
அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு உச்சகுருவின் பார்வையினால சில நல்ல விஷயங்கள், சில நியூ அசோசியேஷன், நியூ தொடக்கங்கள், பிகினிங்லாம் போயிட்டு இருக்கு. அதில் இப்போ சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நம்ம என்ன 3 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் வந்து 8ல் இருந்து ஒரு மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ அது நிவர்த்தி ஆகக்கூடிய மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து நோய் பிரச்சனைகள் வம்பு வழக்குகளை கொடுத்துட்டு இருந்தவர் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே கொஞ்சம் சரியாகுது. ஸோ ஓரளவுக்கு கோச்சார் அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கார். 7 நாட் சனியும் முடிய போகுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தோடையே பார்த்தீங்கன்னா 2027 ஏப்ரல் மார்ச் பிப்ரவரியோடய முடியுது. ஸோ எல்லாமே ஒரு புது துவக்கங்கள், புதிய விஷயத்தை நோக்கி போக்க கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். என்ன விசேஷமான விஷயங்களுக்கு, வேலை விஷயத்துக்கு, கல்யாண விஷயத்துக்கு, தொழில் விஷயத்துக்கு எல்லாமே பாசிட்டிவான ஒரு எஃபெக்ட் உங்களோட ஸ்டேட்டஸை தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக ஒரு கிரகமும் ஓரளவுக்கு நல்ல தாக்கத்தில் இருக்குது. குருவே வந்து 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடத்தை பார்ப்பதனால ராசியும் பார்க்குறார், ராசி அதிபதியும் பார்க்கறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ சிலதெல்லாம் வந்து பாசிட்டிவான சில விஷயங்கள், திட்டங்கள் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு நடக்கிறது எல்லாமே வந்து கை கூட்டுறதுங்கிற மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த மாதத்தை மகர ராசிக்காரர்கள் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்க வேணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு பொதுவான அமைப்பு தானே ஒழிய ஒளி வந்து ராசிக்கு ஒளி ஓடுது, ஒளிப்படுது, அதே மாதிரி ராசி அதிபதி மேலேயும் ஒளிப்படுவது மிகவும் அருமை. இந்த மாதிரி டைமில் நமக்கு நல்ல தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் யோகமான தசை போகும்பொழுது இன்னமே நான் சொன்ன விஷயங்கள் தூக்குதலாகவும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்களுடைய நட்சத்திரம் வந்து அவிட்டமா அல்லது திருவோணமா அல்லது உத்திராடமா, எந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் எப்படி போயிட்டு இருக்கிறார், உச்சத்தில் இருக்கிறாரா, திக்பலம் திருக்பலம், இது மாதிரி பல விஷயங்களை நாம் வந்து உங்கள் ஜாதகத்தையும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி விஷயங்களை கொடுக்குங்கிறத தசாபுக்திகளையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது தசைங்கிறது பல வருடங்கள், புக்திங்கிறது 3 வருடம் 2 வருடம், அந்தரங்கிறது 5 மாதம் 6 மாதம், அந்தரங்க சூக்ஷமங்கிறது வாரக்கணக்கில். இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக போய் உங்களுக்கு இப்பொழுது என்ன மாதிரி ஒரு ஆதிபத்தியம் நடந்து கொண்டு இருக்கிறது, நல்ல ஆதிபத்தியம் நடக்குதா, 6-8 ஆதிபத்தியம் போகுதா அல்லது குரோத்தான ஆதிபத்தியம் போகுதா, எது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், திருமண தடைகள் எப்போ நீங்கும், எப்போ வந்து உங்களுக்கு வேலை மாற்றங்கள் நல்லது, நீங்கள் எந்த மாதிரி துறையில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது, உங்களுடைய யோகமான துறை என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி வரும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சிக்கல்கள் போயிட்டுருக்கும். இப்போது கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஹெல்த் பிரச்சனைகளாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கலாம், வேலையில் வந்து ஒரு நல்ல ஸ்திரத்தன்மை இல்லாத அமைப்பாக இருக்கலாம். அதெல்லாம் எப்போ எனக்கு ஒரு மாதிரியான ஒரு நல்ல அமைப்புக்குள்ளே நான் போவேன், அந்த தசாபுக்திகள் எப்போ மாறுது, எது மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான விஷயங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னங்கிறதை தெரிந்து கொண்டோம்னா அது வரைக்கும் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையாக இருந்து எப்படி இருந்தாலும் நம்ம தான் சமாளிக்கணும் இல்லைங்களா. எப்படி சமாளித்து எப்படி நமக்கு ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் போகும்பொழுது கூகுள் மேப் எப்படி நமக்கு உதவுதோ எண்ட் ஆஃப் தி டே நாம தான் போகிறோம், பட் அது மூலமாக சில விஷயங்கள் நமக்கு தெரியுது இல்லைங்களா, கிளாரிட்டி எடுத்துக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நம்மளும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஓரளவுக்கு கிளாரிட்டி எடுத்துக்கொண்டு எது மாதிரி முடிவுகளை எது மாதிரி செய்யலாம், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். எப்போ வந்து அந்த அமைப்புகள் வருகிறது, எது நமக்கு சாதகமாக இருக்கிறது, எது நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் எப்படி போச்சு, இப்போ வந்து இம்மீடியட் பாஸ்ட் எப்படி, இப்போ இம்மீடியட் ஃப்யூச்சர் எப்படி, கொஞ்சம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படிங்கிறதெல்லாம் பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் நம்மளுடைய திட்டங்களையும் தீட்டி
அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேலை, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிராப்தம் என்னவோ, நம்மளுடைய கர்ம பலம் என்னவோ அதில் பெஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாம் தேவையில்லாத பண விரயங்கள், சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்மளுடைய மகர ராசிக்கு இப்போ அமைப்புகள் எப்படி போயிட்டுருக்குங்கிறதை முழுசாக தெரிந்து கொண்டு அது மூலமாக உங்கள் ஜென்ம ஜாதகத்தை பார்த்து கிளாரிட்டி பெற்று அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் திட்டங்களை தீட்டி செயல்படும் பொழுது நம்மளுடைய வேலையாக இருந்தாலும் சரி, கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, தொழில், முதலீடு, மற்ற ஹெல்த் ரிலேட்டட் எது ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த 12 பாவங்கள், லக்னத்திலிருந்து 12ஆம் பாவங்கள் எப்படி இருக்குது, இப்போ மகர ராசிக்கு நான் சொன்ன அமைப்புகள் மாதிரி இப்போ உங்களோட தசாபுக்திகள் எப்படி போயிட்டுருக்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியான நல்ல கிளாரிட்டி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நம்ம தெரிந்து அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் தெளிவான ஒரு growth பேட்டர்னில் போகலாம் என்று சொல்ல விரும்புகிறேன்.